ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ரொம்ப ஹெல்த்தியான, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக, எண்ணெய் சேர்க்காமல் அடுப்பு பக்கம் போகாமலே இன்றைக்கி ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். வாங்க இன்றைக்கி ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூடி தேங்காய் எடுத்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பால் எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி அவல் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அவல் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த அவலவை மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இட்லி செய்யும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பால் 1.5 கப் அளவுக்கு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலரி கொடுங்க. இன்னும் கொஞ்சமே நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் முழுமையாக 1.5 கப் அளவுக்கு நான் அளந்து வச்சுருக்கேன். இதை நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் இட்லி செய்யும்போது கரெக்டாக தான் பக்குவமாக இருக்கும். இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது போல் இட்லி தட்டி எடுத்துக்கோங்க. இட்லி தட்டி எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை கிளாத்து போட்டுக்கோங்க. வெள்ளை கிளாத்து சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு கிளாத்தை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதில் கெட்டியாகிட்டு வரும். இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண வச்சுருங்களா அவல் மாவு, இப்போ அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி கையாலவே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இட்லி ஷேப்புக்கு நல்லா வரும். இது போல் நம்ம எல்லாத்தையுமே கையாலே இந்த மாதிரி நிரப்பி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த கிளாத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டு வச்சு இந்த மாதிரி மூடி விட்டுருங்க. இது 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 வெத்தலை எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா மேலவு கீழவு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க. நம்ம அவல் அரைச்சோம் இல்லைங்களா, அதே மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இதோட கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டாவே சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு உடச்ச கடலையை சேர்த்துக்கோங்க. உடச்ச கடலை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெத்தலைலாம் நல்லா மசிஞ்சு வரணும், அதுக்கோசரம் தான். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை லெமனவை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட லெமன் இல்லைன்னா புளி கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதவா அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியுமே தண்ணி விடாமல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் தண்ணி சேர்க்காமலே அரைச்சி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம மூடி வச்சோம் இல்லைங்களா இட்லி, அதை ஓப்பன் பண்ணலாம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கிளாத்தெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு இட்லி எடுத்து காமிக்கிறேன். நிச்சயமாக சொல்கிறேங்க, நீங்கள் இது போல் நீங்கள் செய்திருக்கவே மாட்டீங்க. இனி இட்லிக்கு மாவு அரைச்சி கஷ்டப்பட மாட்டீங்க. இனி இது ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி நீ செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இதை நீங்கள் அவ்வளோ தான் செஞ்சிங்கன்னு உங்களால் கண்டே பிடிக்க முடியாதுங்க. ஒரு தடவை நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னியோட கூட இந்த இட்லியை கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. நான் உங்களுக்கு ஒரு இட்லியை உடச்சி காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும். நிச்சயமாக என்னாலே நம்ப முடியலைங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த இட்லி. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.